எந்த சப்ஜெக்ட் நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? ஓகே ஓகே. நான் 6:30 to 7 குள்ள. ஏய் இந்த சம் நல்லா புரிஞ்சுதாடா? illustration 14. ஏதோ ஒரு நிமிஷம்டா. கடைசியா எந்த சம்டா போட்டோம் நம்ம? ரிசல்யூஷன் வரல. ஓகே ஓகே சரி. ஸோ டிசல்யூஷன் ஸ்டெப்ஸ் பார்த்தோம் கரெக்டா? அதுக்கப்புறம் illustration 22 பார்த்தோம், 23யும் பார்த்தோம். இது பார்க்கணும் கண்ணோ. அப்படியா? டிசல்யூஷன் அப்போ வீடியோ ரெக்கார்டிங் பார்த்துருங்க செல்லமா. வீடியோ போன கிளாஸ்ல டிசிஷன் ஃபுல்லா எடுத்தேன், 1.5 மணி நேரம் எடுத்தேன்னு நினைக்கிறேன், 1.5 hours. ரெக்கார்டிங் பாருங்க. இன்ஸ்டன்ட் அட் அதாவது unsettled capital of C 52,000, interest at the rate of 6% per annum on the amount due to them, or share of profit earned for the amount due to the partner. இது ரெண்டுத்துலயும் maximum. Conditions: the surviving partners, continuing partners continue to carry on the business of the firm. The business is carried on without any final settlement of accounts between the continuing partners and outgoing partners or his estate. அதான் ஒன்றும் இல்லடா, இப்போ சர்வேயிங் பார்ட்னர்ஸ் யார் பிஸ்னஸ்ல இருக்காங்களோ அவங்க பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். இதாவது இந்த ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும். The business is carried on without any final settlement of accounts between the continuing partners and outgoing partners or his estate. Business வந்து carried on without any final settlement of accounts between the continuing partners and the outgoing partners. There is no contract to the contrary of the options contained in section 37, that is share in the profits or interest at the rate of 6% on the unsettled capital. இங்க பாருங்க கண்ணா, unsettled capitalல வந்து C ஓடது வந்து 52,000, ரிட்டையர்மெண்ட் பாத்தீங்கன்னா 39/20/21, financial year 21/22/22, 2021/22. Net profit earned by the firm after C's retirement வந்து 25,000. Capitals of A and B வந்து 57,000, 76,000. Capitals of A வந்து 57,000, B 76,000. C is entitled to the maximum of the following. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த இதுல வந்து C தான் ரிட்டையர் ஆறாரு, Cக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து on unsettled capital வந்து எவ்வளவு கொடுக்கணும். அவங்க கிட்ட C கிட்ட சொல்றாங்க, பா ரிட்டையர்மெண்ட் நீ ஆயிட்ட, ஆனா உங்களோட ரிட்டையர்மெண்ட் பைசாவை என்னால இமிடியேட்டா பண்ண முடியாது, அதனால உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வட்டி தரேன், அதுல அதை எடுத்துக்கோ, ஒரு 2-3 மாசத்துல நான் செட்டில் பண்றேன், வட்டி காசு மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் சொல்றது. அப்ப அந்த வட்டி காசை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஸோ எப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் பிலோ, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் அன்செட்டில்ட் அமௌண்ட் எவ்வளோன்னா 52,000 into 6% சொல்லும். அது எப்பவுமே கான்ட்ராக்ட்ல எதுவுமே ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணலன்னா 6%.
இன்டூ 6 months. 6 monthsனா ரிட்டையர்மெண்ட்லேருந்து அந்த ஃபினான்ஷியல் இயரோட டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல கணமா. இது வந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து 52,000 and 6%. இது புரிஞ்சுதாடா ரெண்டு பேருக்கும்? ஷிவானிக்கும் அக்ஷய், ஷிவானி கிட்டயும் அக்ஷய் கிட்ட. அம்மா கிளாஸ்மா ப்ளீஸ் கோச்சிக்காதம்மா. கிளாஸ்மா கோச்சிக்காதம்மா, அப்புறம் பேசுறேம்மா ப்ளீஸ்மா. ஒரே நிமிஷம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸோ அன்செட்டில் கேபிட்டல்னா 52,000 into 6 months into 6%. So 1560. Profits earned out of unsettled capital. இங்க பாருங்க கண்ணா, 52,000 உங்களோட அன்செட்டில் கேபிட்டல். டோட்டல் வந்து எவ்வளோ? 57,000, 76,000, 52,000. அதுல அன்செட்டில் கேபிட்டல் எவ்வளோ? 52,000. அப்போ நெட் ப்ராஃபிட் வந்து 25,000 ரூபாய் வருதுல்ல, அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா எப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படின்னா 25,000 இன்டூ 52,000 டிவைட் பை 1,85,000. அதாவது மொத்த கேபிட்டலுக்கு இவ்வளோ அன்செட்டில்டு கேபிட்டலா இருக்கு. அப்போ இவங்க கம்பெனில வர ப்ராஃபிட்ஸ்க்கு சீஸ் விட்டு இப்போ எப்படிடா இருக்கு? சூப்பர். டோட்டல் கேபிட்டல் ஆஃப் தி ஃபர்ம் 1,85,000. அன்செட்டில் கேபிட்டல் வந்து 52,000. ஓகேவா? அப்போ 25,000 ரூபாய் டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம் இருந்தா அன்செட்டில் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னா 25,000 into 52,000 divided by 1,85,000. So 7027.03. ஓகேவா? rupees 7027 is entitled for C. 1,85,000. அவ்வளவுதான் கண்ணம்மா. ஸோ 3 கண்டிஷன் என்னன்னா சர்வேயிங், அதாவது இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க பிசினஸ் கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? ஃபைனல் செட்டில்மெண்ட் அவங்களுக்கு அன்னைக்கு பண்ண முடியாம இருந்திருக்கணும். எதுவுமே கான்ட்ராக்ட் எதுவுமே இல்லைன்னா 6% on the unsettled capital interest வந்து has to be calculated. இதான் செல்லம்மா. இந்த ஏவோட கேபிட்டல் என்ன? 57,000. பியோட கேபிட்டல் 76,000 பிளஸ் சியோட கேபிட்டல் அன்செட்டில் கேபிட்டல் எவ்வளோ? 52,000. 52,000. 52,000 செல்லம். 25,000ன்றது நெட் ப்ராஃபிட்ரா. 25,000ன்றது நெட் ப்ராஃபிட். கேபிட்டல் ஆஃப் சி 52,000. ஓகேவா? அக்ஷயா புரியுதா? எது? அதான் சியோட கேபிட்டல் தான் சொல்லுமா அன்செட்டில்டு. சி ரிட்டையர் ஆறாரு, சி எடுத்துட்டு வந்த கேபிட்டல் 52,000. அதுதான் எடுத்துட்டு இருக்கோம். 52,000 தான் எடுத்துங்க. பாரு, ஏவோடது 57,000, பியோடது 76,000, சியோடது 52,000. புரியுதா? புரியுதாடா உங்களுக்கு? முதல்ல அவருக்கு செட்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் 2 மாசம் வட்டி கொடுக்குறோம். வட்டின்றது பனிஷ்மெண்ட் கம்பெனிஸ் டேக்கிங் பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு செட்டில் சி. வட்டி கொடுக்குறது. அட்லீஸ்ட் நான் வட்டியாவது வச்சுக்கோப்பா, கேட்டுட்டே இருக்காத பைசான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வட்டி கொடுக்கறது. அடுத்தது எவ்வளோ ப்ராஃபிட் அவுட் ஆஃப் ஏர்ன்ட் அவுட் ஆஃப் அன்செட்டில்டு கேபிட்டலுக்கு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது. அவ்வளவுதான். இது எம்சிக்யூ கொஸ்டின். அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது டெத்து. டெத்துன்றது நீங்க இதுல படிச்சிருப்பீங்க, 12th படிச்சிருப்பீங்க. டெத்துன்றது அதே தான் இங்க ரெப்ளிகேட் ஆகுறது. ஓகேவா? இப்போ இதுதான் 12th புக்கோட 12th சம். நம்ம பாரு கடவா எவ்வளவு சம் இருக்கு பாரு. மெட்டீரியல்லாம் டிசல்யூஷனையா? ஒரு நிமிஷம் இருங்க.
பேஜ் நம்பர் என்னடா? பேஜ் நம்பர் என்ன? த்ரீ 52. இல்லையே ரெசல்யூஷன் நிறைய 352. எப்படி இருக்கு அந்த சம்ஸ்லாம் கஷ்டமா இருக்கா? பாத்தீங்களா? எங்கெல்லாம் கஷ்டமா இருக்கு? இல்ல இருக்கு. நீங்க பாத்தீங்களா? அந்த சம்லாம் கஷ்டமா இருக்கா? ஈஸியா இருக்கா? போன இது ஓகே. போன கிளாஸ் வந்திருக்கலாமேடா செல்லம்மா. ஃபுல்லா எண்ட் டு எண்ட் எடுத்தேனேடா. ஒரு நிமிஷம். இந்த சம் எடுத்துட்டேன். இந்த சம் எடுத்தேன். அவ்வளவுதான். 2 சம் தானே இருக்கு செல்லம். இங்க பாருங்க. இது ஒரு டிசல்யூஷன் சம். இது ஒரு டிசல்யூஷன் சம். 2 தான் இருக்கு. 22 அதெல்லாம் இன்சால்வென்சி. கார்னர் வர்சஸ் முறை. இதெல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களே போன வாட்டி. இன்சால்வென்சி சம் அதெல்லாம். ம். இல்லஸ்ட்ரேஷன் ஆமா அந்த 2 சம் தான் டிசல்யூஷன்ல இருக்கு. ம். ஓகே. இப்ப டெத் பாருங்க. டெத்தோட கான்செப்ட் என்னன்றத சொல்றேன். இது டெத் ரிட்டையர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆ, பா- இப்ப பாருங்க செல்லம், ரமேஷ், ரவி, ஆகாஷ் 3 பேரும் வந்து they are sharing profits and losses in their capital ratio. Their balance sheet as on 31/12/2017 is as follows. இதுல இந்த 12th சம் ஞாபகம் இருக்காடா? சொல்லுங்க கண்ணா. நான் என்ன பண்றதுடா அதுக்கு? உங்க இஷ்டம்டா. உங்களோட ஆப்ஷன் தான் அதெல்லாம். நான் அதுல எல்லாம் வரவே மாட்டேன். நீங்க ஓகே எப்பனா ஜாயின் பண்ணுங்க. பை பை. ஸோ பாருங்க கண்ணா. ஷிவானி, இப்போ இந்த ரமேஷ், ரவி and ஆகாஷ் இருக்காங்கல்ல, இந்த பார்ட்னர்ஸ் வந்து தே ஷேர் தேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் இன் தேர் கேபிட்டல் ரேஷியோ. இதுல பேலன்ஸ் ஷீட்ல இது இருக்கு, அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்ம சம் ஆஸ் யூஷுவல் போட போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது 12th ப்ராப்ளம். ஓகே. சம்ல என்ன கொடுத்துருக்கான்? ஆகாஷ் வந்து 31/3/2028ல வந்து இறந்து போயிடுறாரு. ஓகேவா? டெத் ஆஃப் ஆகாஷ்ல
The following adjustments பண்றாங்க. Plant and machinery வந்து 54,000 வேல்யூ இருக்கு. Stock is to be depreciated by 1000. Goodwill one is valued at rupees 24,000. Share of profits of Akash to be calculated from closing of the last financial year to the date of death on the basis of average of 3 completed years of profit. Goodwill of the firm is valued at the rate of rupees 24,000. Share of profit of Akash is to be calculated from the closing of the last financial year to the date of the death on the basis of average of 3 completed years profit before. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் நார்மலா ரீவாலுவேஷன்ல பண்றதுடா. இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி ஸ்டாக்கு அதெல்லாமே இந்த குட்வில்ன்றது கேபிட்டல் அக்கௌண்ட்ல இம்பாக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த குட்வில் இந்த குட்வில்லாம் அவன் என்ன சொல்றான்னா ரெண்டு ரெண்டு கீ விஷயம் நம்ம நல்லா நோட் பண்ணிக்கிறோம் கடா. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் குட்வில் ரெண்டுமே இருக்குல்ல, ரெண்டுமே வந்து டெத்தோட முக்கியமான போர்ஷன். ஸ்டெப் நம்பர் 1 அதே மாதிரி ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஒரு நிமிஷம்டா. மூணு அக்கௌண்ட் ரெடி பண்ணணும்டா. ஒன்னு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்னு பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீவாலுவேஷன் அக்கௌண்ட், அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட், அப்புறம் பேலன்ஸ் ஷீட். நம்பர் 1 இப்போ ரமேஷ் ரவி அண்ட் ஆகாஷ் வந்து கேபிட்டல் ரேஷியோல இது பண்றாங்கன்னா 3:3:2 கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். இதுல ஆகாஷ் எப்ப இறந்து போயிடுறாரு? 31/3/2028 கரெக்டா? அப்பனா டைட் ஆன் இது. ஆனா இது ஆக்சுவலா இவங்களோட பேலன்ஸ் ஷீட் டேட் வந்து கேலண்டர் இயர் 31/12/2017. இது 31/3/2018. இங்க பாருங்க கண்ணா, ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒரு ஐட்டமா போட்டுட்டே வரலாம்டா. ரமேஷ் ரவி ஆகாஷ், ஸோ 3 பேரோட இதுவும் இங்க வந்துரும். ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் வந்து ரமேஷ், ரவி, ஆகாஷ்.
So by balance brought down 30,000, 30,000. Okay. General reserve பிரிச்சு கொடுத்துடணும் செல்லம். அப்போ by general reserve 8,000 into இல்ல 3 பேருக்கும் 8,000 பிரிக்க போறோம் 3:3:2ல ஏன்னா கேபிட்டல் ரேஷியோல into 3 by 8 இதுவும் 30,000 into 3 by 8 இங்க 20,000 இல்லடா ஆமாண்டா 8,000 next creditors creditors 8,000 plant and machinery போட்டுக்கூடா சாயிரம் 45,000 இன்னர் காலம்லயே போட்டுக்கலாம் அடுத்தது ஸ்டாக் 22,000 எல்லா பேலன்ஸ் ஷீட்ல இருக்க ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு இன்னர் காலம்ல அப்புறம் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் debtors 15,000 cash at bank 10,000 cash in hand 4,000 மெஜாரிட்டி கேஷ் இன் பேங்க் கேஷ் அட் வெளியில போட்டுக்கலாம்டா அவுட்டர் காலத்துல ஒருவேளை ஆட் ஆகுற மாதிரி இருந்தது யாராவது பார்ட்னர் நியூ எடுத்துட்டு வந்தா இங்க ஆட் பண்ணிக்கோங்க இல்ல இன்னர் காலத்துல போட்டு அவுட்டர் காலத்துல போட்டாலும் ஓகே தான் இப்போ இதெல்லாம் போட்டோமா இந்த பார்ட் முடிஞ்சுது இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வரலாம் பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூட் அட் 5,000 வந்திருக்குடா இங்க 45,000 அட் வந்ததுனாலே என்ன அர்த்தம்னா இதுதான் ஃபைனல் அமௌண்ட்டா இருக்கும் அப்ப இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 9,000 54,000 அப்பனா இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல கண்ணா அப்ப இன்க்ரீஸ்னா எங்கடா வரும் ரீவாலுவேஷன்ல ஆ வெரி குட் ரமேஷ் ரவி ஆகாஷ் சாரி ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் தான் இல்ல இது ஸோ பை
பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ 9000. இந்த இதை இன்க்ரீஸா இங்க காமிச்சிடணும். பிளஸ் அப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட் பை 1000. அப்புறம் குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இஸ் வேல்யூட் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 24,000. குட்வில் வந்து 24,000 ரூபாய் வேல்யூ பண்றாங்கடா. அது ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இஸ் டு பி calculated from the closing of the last financial year to the date of the death on the basis of the average of 3 completed years profit before death. ஆகாஷோட ப்ராஃபிட் வந்து it will be calculated from the closing of the last financial year to the date of death on the basis of average of 3 completed years before death. நல்லா பாத்துக்கோங்க செல்லம். ஆகாஷோட ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் க்ளோசிங், அதாவது 31/12/2017 இருந்து டேட் ஆஃப் டெத் இன்னைக்கு 31/3 2018 படி கால்குலேட் பண்ணணும். ஆனா அது வந்து 3 கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ப்ராஃபிட் பிஃபோர் டெத். ஓகேவா? 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா வச்சு பண்ணணும். அதுக்கு தான் அவங்க ப்ராஃபிட் இது கொடுத்துருக்காங்க. 66,000, 60,000, 66,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க வந்து நம்ம ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா, இப்போ இங்க பாருங்களேன், 66,000, 60,000, 66,000, 1,92,000. இதுல ஆவரேஜ் எடுக்கணும் 64,000. ஓகேவாடா? புரியுதா? இது இது வந்து இது வந்து அந்த 64,000ன்றது வந்து 12 மந்த்ஸுக்கு 12 மந்த்ஸ்க்கு. ஆனா 3 மாசம் தானே அவர் இல்ல, 3 மந்த்ஸ் தானே அவர் அலைவா இருந்திருக்காரு. ஸோ அப்போ 3 மந்த்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 64,000 into 3 divided by 12. ஓகே, which is 16,000. ஸோ 16,000 வரும்போது 3 plus 3 plus 2ன்னு வரும். 3 plus 3 is to 3 is to 2ன்னு வரும். ஏன்னா வந்து அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3 is to 3 is to 2. அப்ப 3 plus 3 plusனா 8 ப்ரொபோர்ஷனுக்கு 16,000னா ரவி, ரமேஷ், ஆகாஷ் 3 பேரோட ப்ரொபோர்ஷனும் 16,000னா ஆகாஷோடது மட்டும் எவ்வளோ? 2 பகுதி தானே அவங்களோடது. கரெக்டா? இந்த இது சொல்றேன்டா நான். 3 is to 3 is to 3 பேரோட பங்கு சேர்த்து அப்போ 2 into 2 divided by 8. ஸோ 4,000 ரூபாய். ஸோ 4,000 ரூபாய் அப்படின்றது தான் இங்க வந்து இவரோட போர்ஷனா நம்ம தனியா இப்போ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது ப்ராஃபிட் கால்குலேஷன் ஒர்க்கிங். குட்வில்க்கு என்ன சொல்றாங்க அவங்க? 24,000 ரூபாய் சொல்றாங்க வேல்யூ பண்ணணும்ட்டு. அப்போ அதே மாதிரி கண்ணா 24,000ன்றது 3 பேரோட பங்கு. அப்போ இவரோட பங்கு 2 பங்கு தானே இவருது, ஆகாஷோடது. அப்ப அது எவ்வளோ? 24,000 இன்டூ 2 டிவைடட் பை 8. ஸோ 6,000. ஓகே, இந்த 6,000த்தை குட்வில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேரும் பிரிச்சுப்பாங்க. யாரு? நம்ம எக்ஸிஸ்டிங் வந்து பிரிச்சுப்பாங்க. அதுதான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரமேஷும் இவரும் வந்து இந்த குட்வில்ல பிடிச்சுக்கிறாரு. ஆகாஷ் கொடுக்குறாரு டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3,000, ரவி கேபிட்டல் அக்கௌண்ட் 3,000, இவங்களது வந்து ஒரு 6,000. ரீம்ஷன்டா குட்வில்லும் போட்டோம் சொல்லுமா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு கிடைச்சிருக்கு? இவரோட போர்ஷன் மட்டும் 4,000. ஏன் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு சொல்றாங்கன்னு சொல்றேன்டா. எப்ப வந்து இவங்களோட அந்த 3 மாசத்தோடது வந்து ப்ராஃபிட் இறந்து போயிட்டாரு, ஆனா அந்த 3 மாசத்தோட ப்ராஃபிட் மட்டும் பெண்டிங்கா இருக்குல்ல, அப்போ ஜர்னல் என்ட்ரி என்ன வரும்னா, ஒரே நிமிஷம்,
இங்க பாரு சொல்லுமா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கரண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப் டு த டேட் ஆஃப் டெத். இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கணுங்கண்ணா. அதனால தான் அங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு அந்த கரண்ட் இயர் ஆஃப் ப்ராஃபிட் அப் டு த டெத் தானே அந்த 6000 ரூபாய், கரெக்டா? அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு இங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம். சாரி, 4000 ருபீஸா. ஒரு நிமிஷம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். டெத் ஆஃப் தி இதுக்கு ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஜெனரல் ரிசர்வ் பிரிச்சோம், ரீவேல்யூவேஷன், குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினோம். இப்ப கரண்ட் இயர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பாட்டு 4000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு மூவ் பண்றோம். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ். புரிஞ்சுதாடா? ஸோ அதுதான் அந்த பாயிண்ட், அவங்க சொல்ற பாயிண்ட். அதுக்கு தான் இந்த லைன் காமிக்கிறதுக்கு தான் இந்த ஓப்பன் பண்ணேன் நான். இதாங்க நம்ம அந்த என்ட்ரி 4000 ருபீஸ். ஓகே. அப்புறம் இந்த பார்ட் குட்வில்ல இவரு நம்ம டெத்தான பார்ட்னர் இவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. யாருக்கு? ரமேஷுக்கும் ரவிக்கும் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஓ பை ரமேஷ் கேபிட்டல் அக்கவுண்ட் 3000 பை ரவி கேபிட்டல் அக்கவுண்ட் 3000 to Akash capital account 6 rupees. சாரி கண்ணா, 3000 3000 6000 இங்க கிடையாது. ஓகேவா? அப்புறம் அதை தவிர நம்மளுக்கு இன்னொன்னு என்ன இருக்குன்னா, ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட்டை அலைன் பண்ணுது. இங்க ஆல்ரெடி நம்ம பிளான்ட் அண்ட் மிஷினரி போட்டிருக்கோமா, அதை தவிர இங்க சம்ல ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட்ல, டு ஸ்டாக் டெப்ரிஷியேட்டட்னா இந்த சைடு தானே வரும், கரெக்டா? ஸோ டூ, அப்ப எந்த சைடு ஜாஸ்தியா இருக்கு? இந்த சைடு தான். டூ ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட் எவ்வளவு வருதுக்கன்னா, 9000 6000 போச்சுன்னா எவ்வளவு வரும்? சாரி 1000 9000 1000 அப்போ 8000. இப்ப இது எப்படி பிரிக்க போறோம்? 3:3:2 ரேஷியோல அதே மாதிரி 3:3:2 ரேஷியோல. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா, ஸோ ரமேஷ்க்கு ரவிக்கு ஆகாஷ்க்கு, ஸோ 8000 into 3/8, 8000 into அவ்வளவுதான் கண்ணா. ஸோ பை ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட். ஸோ எல்லாம் போட்டோம்னா ஏதாவது டவுட் இருக்கா? இதுவும் இல்லை, அவ்வளவுதான் போட்டது. சொல்லுங்கம்மா. இப்போ டெத்துக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெத்துக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். க்ளோஸ் பண்றது எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்னு க்ளோஸ் பண்ணோம். யார் எக்ஸிக்யூட்டர்னா, யாருக்கு யாரோட பெண்டிங்ல யார் அவங்களுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் டெத் யார் ஆக்ட் பண்றாங்களோ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவாங்க செல்லமா. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆகாஷை பொறுத்த வரைக்கும்
to executor account. So ஆகாஷ்க்கு எவ்வளவு வரும்னா கிட்டத்தட்ட 34,000 ரூபாய் எக்ஸிக்யூட்டர் இவர் கொடுக்க வேண்டியிருக்குடா. ஆகாஷோட எக்ஸிக்யூட்டருக்கு. ஓகே சொல்லலாம். ஆ இவங்களுக்கு என்ன வரும்னா டூ பேலன்ஸ் நியூ பேலன்ஸ் ஷீட் 33,000 33,000. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்னெல்லாம் வரும்? இந்த அமௌண்ட்லாம் வருங்கண்ணா. இது ஃபர்ஸ்ட் வந்து ரமேஷ் கேபிட்டல் அக்கவுண்ட். எவ்வளோ ரமேஷ் கேபிட்டல் அக்கவுண்ட்? எவ்வளோ அமௌண்ட்டு? 33,000. என்னாச்சு? புரியுதா இல்லடா? 33,000. ரவி கேபிட்டல் அக்கவுண்ட். ஆகாஷ் எக்ஸிக்யூட்டர் அக்கவுண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக்லெஸ் இதுவா எடுத்து டெட்டாஸ்க்கு வந்து 15,000. அதை தவிர வந்து வேற ஏதாவது விட்டுட்டோமா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். சாரி கண்ணா, அது ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் இங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் இது ஒரு 4,000. அவ்வளவுதான்டா. புரியுதாடா? இதான் சொல்லம்மா, இது டைப் 3 ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ இந்த டெத் பாயிண்ட்ஸ் என்னன்றதை நான் சொன்னேன் இன்னைக்கு. அப்புறம் ஒரு வேளை அவங்க வந்து இந்த டைம்ல ரிட்டையர்மெண்ட் டைம்ல செட்டில் பண்ண முடியலன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், ப்ராஃபிட் அண்ட் ஆன் ஃபண்ட் செட்டில் கேபிட்டல் எப்படின்னு கண்டுபிடிச்சோம், டெத்தோட பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம், டெத்துக்கான ப்ரொசீஜர், ரிவாலுவேஷன் அக்கவுண்ட், கேபிட்டல் அக்கவுண்ட், எப்படி நம்ம வந்து டெத்தோட அசெட் பண்ணணும், கரண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட் அப் டு டேட் ஆஃப் டெத், குட்வில் எப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம் பார்த்தோம். ஓகே, இப்ப பாரு செல்லம்மா, ஒரு நிமிஷம். இப்போ இந்த சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியுறதா பாருங்க. இங்க பாருங்கண்ணா, இதுல ஏ கேபிட்டல் அக்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், டெட்டாஸ், டிராயிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வாஸ் டு பி கிரெடிட்டட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட் at 10% பிகினிங் ஆஃப் தி இயர். டெத்தில் வந்து குட்வில் இப்படி கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். wherever necessary profit and loss should be apportioned on time basis.
டிசீஸ்டு பார்ட்னருக்கு வந்து சப்போஸ் அவங்களுக்கு வந்து லைக் செட்டில்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் 12% பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ப்ராஃபிட்ஸ் வந்து 3 வருஷத்தோட ஆசை இப்ப நம்ம சம் பார்த்தோமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் ரீவேல்யூவேஷன் ஆயிருக்கு. இந்த சம்ல ஒரே ஒரு ஹோம்ஒர்க் மட்டும் கொடுக்குறேன் சொல்லுமா. உங்களால முடிஞ்ச வரைக்கும் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் என்னெல்லாம் போட முடியும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? கேப்ல அக்கௌண்ட் ஃபுல்லா போட வேண்டாம். எதெல்லாம் உங்களால கேப்ல அக்கௌண்ட்ஸ்ல போட முடியுது. ஓகேவா? அப்புறம் இது ரெண்டுத்தையும் மட்டும் ஹோம்ஒர்க்கா போட்டுவாங்க. அவ்வளவுதான். இந்த குட்வில் கால்குலேஷன்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு சம் சொல்லி தந்தேன்ல டெத்துக்கு. அதாவது predominantly அது 12th புக் வச்சிருக்கீங்களா கண்ணா நீங்க? இல்லல்ல 12th புக் அக்கவுண்ட்ஸ் புக் இல்ல சரி பரவாயில்ல. அதுல வந்து அந்த சம்ம தான் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? அந்த சம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால ப்ராப்ளம் கிடையாது எதுவும். வெறுமனே ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கேபிள் அக்கௌண்ட் கூட பண்ணுவாங்க. ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் மட்டும் அந்த இல்லஸ்ட்ரேஷன் 18க்கு வெறும் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் மட்டும் போட்டுட்டு illustration 18 revaluation account. ஒரு நிமிஷம். ஐயோ சாரி. அவ்வளவுதான்டா இன்னைக்கு ஹோம்ஒர்க். ஆமாண்டா. ஓகேடா. இல்லஸ்ட்ரேஷன் என்ன என்ன நம்பர் சொன்னா இல்லஸ்ட்ரேஷன் 18ல ஒன்லி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். அவ்வளவுதாங்கண்ணா.